சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேக்காவும் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாஜகவும் அதை கேட்குது, அதிமுகவும் கேட்குறாங்க. இப்போ இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படியும் ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? ஸ்டாம்பீடில் வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது, சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மெரிட் இருக்கு தெரியாத மாதிரி கேப்பியே. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும் சொல்ல முடியாது. எனவே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் 3 சம்பவங்களையும் இணைத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி மத்திய அரசு நேரடியாக இந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வழக்கமான காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வரும். அப்ப திருமாவளவன் என்கிற நபர் காசு கொடுத்தால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி. சிபிஐ பத்தி சொன்னீங்க, அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. வேங்கைவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. எப்படிடா தப்பிக்க போற? அது எந்த அடிப்படையில அந்த விசாரணை தாமதமானா கூட இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வேணா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். அந்த ஆள் என்ன சொன்ன? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் என்ன சொன்ன? யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஆனா நம்ம சிபிஐ தானே கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்க குரலா நான் பேசுறேன். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை என்கிற போது அவர்கள்ட்ட நான் போய் திணிக்க முடியாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கேஸ்கள்ல அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்க சிபிஐ தான் கேட்டிருக்கோம். இல்ல அப்படி ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கான வராது. நான் கேக்குறது இல்ல, அரசியல் பண்றது கேட்கல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஏன் இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவா நில்லுங்கன்னு விஜய் கேட்கல. விஜய் வந்து பாஜகவை கேட்கல, அதோட உதவிய கேட்கல. இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக விஜயை இயக்குகிறது, சுயமா அவர் செயல்படலைங்கிறீங்க. அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால அப்படின்னு சொன்னீங்க. என்ன அடிப்படையில இந்த கேள்வி வருது? 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணுங்கிறது பிஜேபி வேலை. 2 திராவிட கட்சிகள் ஒழியறதுனால திருமாவளவனுக்கு என்ன நஷ்டம்னா, என்னுடைய அரசியலுக்கு இடம் எல்லாம் போயிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க திராவிட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஓட்டு சிதறனா கூட ஓவரால் வந்து உங்களுக்கு அந்த 1% எப்படி எந்த நம்பிக்கையில விஜய் பக்கம் போகுங்கிறேன். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றான். நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னா அதை எதை நம்பி போவாங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தையில இருந்து நிறைய பேர் போயிருவாங்க. இல்ல அந்த இடத்துக்கும் அந்த புள்ளிக்கும் நான் வரேன். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில எதுவும் இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.